அனைவரும் ஆனந்தமாக வாழ்க. ஆனந்தமாக வாழ்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். சில அனுபவங்களை கூறுகின்றேன், கேளுங்கள். நமக்கு காஃபி கொடுக்குறாங்க, டீ கொடுக்குறாங்க, அதுமாரி சாப்பாடு போடுறாங்க சுட சுட. நம்ம என்ன பண்ணுவோம், அந்த சூடு ஆறணுன்னு கொஞ்சமாக பிசைஞ்சு மெதுவாக சாப்பிடுவோம். காப்பி டம்ளரை கையில் பிடிச்சி பார்ப்போம், வாயு சூடு தாங்குமா அப்படின்னு யோஜனை பண்ணி கொஞ்சம் ஊதி தான் வாயில் வைப்போம். உடனே எடுத்து வாயில் வச்சிட மாட்டோம். சில பேர் வாயில் வச்சுட்டு சுட்டுக்கிட்டவங்களாம் இருக்கான், வாயில் ஊற்றி ஆன்னு அலறவங்களாம் இருக்கான். சில பேர் என்ன பண்ணுவான், நிதானமாக அந்த டம்ளர் எடுத்து ஆறி இருக்கான்னு பார்த்து, இல்லை ரொம்ப சூடாக இருந்தால் ஒரு டம்ளர் கொடுங்க, இந்த காஃபி ஆற்றணுன்னு வாங்கி, சில பேர் கொடுக்கும்போதே காஃபி கொடுக்கும்போது டம்ளரோடு கொடுப்பாங்க. அவங்க ரொம்ப அனுபவமானவங்க, மரியாதை தெரிஞ்சவங்கன்னு அர்த்தம். அப்போல்லாம் வட்டா செட்டில் காஃபி கொடுப்பாங்க. இப்போ கிளாஸில் தூக்கி கொடுத்துட்றான். கிளாஸ் தான் பெருசாக இருக்குது, கொடுக்குற டீ கம்மியாக இருக்குது, விலை அதிகமாக இருக்குது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம ஒரு நிதானமாக அந்த காஃபியோ டீயோ சாப்பிட்றோம் இல்லையா, அதே போல் வாழ்க்கையில் நம்ம எல்லார்ட்டையும் பழகணும், நிதானமாக பழகணும். அவங்க நமக்கு ஒத்து வந்தால் அவங்க கூட தொடர்ந்து பழக்கம் வச்சுக்கலாம். இல்லை ஒத்து வரலைன்னா அப்படியே நைஸாக விட்டுடலாம். ஐயா வாங்க ஒரு கிளாஸ் டீ கொடுங்கன்னு விட்டுடலாம். ஒத்து வந்தால் அவங்க வீட்டுக்கு போகலாம், சாப்பிட்லாம், அவங்க கூட எவ்வளோ தூரம் வேணாலும் பிரயாணம் பண்ணலாம். ஒத்து வராத மனிதன்கிட்ட பழக்கத்தை கற்பல்ல வேண்டும். பழக்கத்தை என்ன பண்ணும், ஒத்து வராத மனிதர்களிடத்தில் பழக்கத்தை கட் பண்ணிட்டு ஒரு குட் மார்னிங்ட்டு போயிடணும். அவன் சரியில்லாதவன்னு தெரிஞ்சு அவங்க கூடயே பழகி நம்ம அவஸ்தையை வாங்கிக்கிறது எவ்வளோ பெரிய தப்பு. அதுக்காக கடவுள் 6 அறிவு கொடுத்துருக்கான். சிந்தித்து பாருங்கள். சரியாக இருந்தால் இந்த தகவலை 4 பேருக்கு அனுப்புங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அனைவரும் ஆனந்தமாக